ஸோ கைஸ் டவுன் பிக்சர்ஸ் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போயிடலாம். ஸோ ரவி மோகன், சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் வந்து பராசக்தி. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய படம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து இந்த வருஷம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வந்து டவுன் பிக்சர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதாவது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி அதாவது 2026 ஜான் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்களாம். ஸோ விஜய் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து டேட் மாற்றிட்டாங்க. ஸோ 2026 ஜனவரியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஜனநாயகன், பராசக்தி 2 திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அடுத்த வருஷம் 2026 ஜனவரி ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாசத்துல வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 படத்துக்கும் அதனால பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹைப் கிடைக்கும். ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் சைட் வந்து 2026 ஜான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பராசக்தி திரைப்படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.